சிவனுடைய அருளை பற்றி, சிவனுடைய பெருமையை பற்றி 4 வார்த்தைகள் சொன்னால் போதும். அப்படின்னா சரின்னு சொன்னேன். ஆனால் அது கரெக்டாக அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அவர் அறியாமல் வந்துருச்சார். அது கடவுளுடைய அருள். அவருக்கு தெரிந்த வரையில் அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டார். அது எனக்கு ரொம்ப திருப்தி. என்னன்னு கேட்டால், திருவிளையாடல் புராணத்தை கார்த்திகை மாதம் முழுக்க சொன்னாலே பத்தாது, நேரம் பத்தாது. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் 1ஆம் தேதி இல்லை அப்படியே இழுத்துட்டு போய் தை மாசி வரைக்கும் சிவராத்திரி வரைக்கும் பேசணும். அது அது புராணம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். புராணம்னா சாதாரண விஷயம், சின்ன விஷயமே இல்லை. புராணம் என்னப்பா ஒரு விஷயத்தை கேட்டால் பெரிய புராணம் படிக்கிறேனே அப்படிம்பாங்க. கொஞ்சம் விஷயத்தை இழுத்துட்டு கொண்டு வச்சுருக்கா, டக்குன்னு சொல்லலை. நான் புராணத்தை சொல்லுறியா, நீ விஷயத்தை என்னன்னு சொல்லுப்பா என்ன அப்படிம்பாங்க. இந்த மாதிரி புராணம் என்பது மிகப்பெரிய ஒரு காப்பியமாக, அதுக்கு பெரிய புராணம் அப்படின்னு வச்சுட்டாங்க இல்லையா. இதுல என்ன முக்கியம்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னுடைய புராணம் எனக்கு நல்லா தெரியும். அது மாதிரி அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருக்கும் அவங்கவுங்க புராணம் பிரமாதமா தெரியும். அதை கொஞ்சம் பின்னாடி போய் யோசிச்சு பார்த்தாலே அது சிவனுடைய திருவிளையாடல் தாங்கிறது புரியும். ஏன்னா முதல்ல சொன்னபடி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இப்படி வேணா நவுத்தி போட்டுக்கலாம். அது வேணாம், பாய் வேணாம், அது பெட்ஷீட் கொண்டு வந்துட்டேன். உலகம் முழுக்க உள்ளவங்க அத்தனை பேராலையும் உணர முடியாத அளவுக்கு உயர்ந்தவன் சிவன். நம்ம என்னத்தை பேச எடுக்கிறோம், நமக்கு என்ன தெரிய போகுது? இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய நாயன்மார்கள், பெரிய பெரிய குருமார்கள், மகான்கள், மகரிஷிகள், யோகிகள், ஞானிகள், சன்னியாசிகள், அவங்கெல்லாம் சொன்னதை விடவா நம்ம பேச போகிறோம். ஆனால் மடிச்சிடலாம், 2ஆ படிச்சிடலாம் சார். அது என்ன வருது பாருங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கது அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன். அழகு அப்படின்னா அளவுன்னு அர்த்தம். 3 அழகு 4 அழகு கம்பி கொடுன்னு அந்த காலத்துல கட்டுட்டு இருந்தாங்க. அழகுதான் அளவாக மாறி இருக்கிறது. அழகில் ஜோதியன்னா அதான் அருட்பெரும் ஜோதி. அழகில் ஜோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் செல்வன். அதே வார்த்தை அந்த அழகுங்கிறது எங்க வருது பாருங்க. உலகம் யாவையும் தாமுழவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு. அதனால அழகில விளையாட்டுன்னு ஒரு ஆரஞ்சு நடந்தது பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய திருவள்ளுவர். அழகில்லாத ஒரு விளையாட்டு. அப்படிப்பட்டவர் யாருன்னா தலைவர் அண்ணவருக்கே சரண் நாங்கடே அப்படின்னு அந்த பாடம் முடியுது. அதனால இதை திருவிளையாடல் புராணம்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. 64 திருவிளையாடல்னு சொல்றாங்க. 64
64 தானே? 64 ஆமாம். 64 திருவிளையாடல் தானே. அதனால 64 திருவிளையாடலை அவர் நிறுத்திட்டார. அவங்க எழுதும்போது அது 64 வரைக்கும் வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் திருவிளையாடல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த உலகம் உள்ள அளவுக்கும் இந்த கலி யுகம் உள்ள அளவுக்கும் அவருடைய திருவிளையாடல் தான் உலகம். அது சத்தியம். இப்போ என் புராணம் சொன்னதுக்கும் திருவிளையாடல் புராணத்துக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் மாத்திரம் சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டு பாடி ஒரே ஒரு திருவிளையாடல் மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சுட்டேன். இதே சொற்பொழிவை போன வாரம் நான் இங்க பேசும்படியாக ஒரு மாதம் முன்னாலே தீர்மானிக்கப்பட்டது. இடையில் இறைவனுடைய திருவிளையாடல் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அது என்ன பண்ணியது, ஐயா வந்து சொன்னப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னால 25ஆம் தேதி வர முடியாது, அதனால நீங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அவரும் அந்த காரணத்தை ஏத்துக்கும்படியா தான் இருந்தது. சாக்கு போக்கு சொல்லலை, நம்ம ஏத்துட்டு ஆமா சுவாமி உங்களால வர முடியாது, நான் உன்னை மட்டும் பண்றேன், உங்களுக்கு போட்ட ப்ரோக்ராம்ல நான் பேசி விடுறேன், இப்படிதான் இன்னைக்கு பேசணும், சுவாமி கோவிந்தராஜன் தான் இன்னைக்கு பேசணும். அவர் என்ன பண்ணாரு, என்னுடைய சப்ஜெக்டை முதல் வாரம் நான் பேசி விடுறேன், உங்களுடைய சப்ஜெக்டை அடுத்த வாரம் நீங்க பேசுங்க அப்படின்னு. இப்போ யோசனை பண்ணி பாருங்க, என் வாழ்க்கையில இது ஒரு திருவிளையாடலா இல்லையா? இறைவன் திருவிளையாடல் தானே இது. அதனால அவருடைய திருவிளையாடலினுடைய ஒரு அம்சமா தான் நாங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன், ஈஸ்வரன் முன்னாடி உட்காந்து. இப்படிப்பட்ட இறைவன் ஒன்றல்ல இரண்டல்ல 64 திருவிளையாடல்களை எழுதி வைத்து வச்சு பதிவர்கள் சென்றிருக்கிறார்கள். அனைத்தும் நடந்தது மதுரையில் தான். அதுவும் சரிதானே? ஆமா, மதுரை. அனைத்தும் நடந்தது நமது மதுரை. சொக்கநாத பெருமான், மீனாட்சி சுந்தரேஸ்வரர். இதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திருவிளையாடலை பத்தி பேசிட்டு போயிடலாங்க. அந்த அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தெரிந்த வரைக்கும் அவர் சொல்லுவார் தானே சொன்னார். அவரு அதைத்தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு நிறைய தெரியும், இங்க இருக்கிறவங்கள சாதாரண ஆள் கிடையாது, எல்லாருக்கும் நிறைய தெரியும். எனக்கு தெரிந்த வரைக்கும் தானே நான் சொல்ல முடியும். எனக்கு உட்கார வச்சுட்டாங்க, ஒண்ணும் இல்லப்பா, காரணம் வயசு. பெரியவர் வயசுல பெரியவராக இருக்காரு, அவர் வாங்கல 4 வார்த்தை சொல்லட்டும் தான் உட்கார வச்சிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சுட்டுக்காக நம்ம உட்கார வைக்கல. அதனால வருத்தனாகி வந்து இறந்தவன் இசைப்பகை மாற்ற விருத்தனாம் விறகாயன விண் இழி விமானத்து ஒருத்தனார் ஆனந்த திருத்தனார் தமது இச்சையால், அதனாலதான் இதை எடுத்துக்கிட்டேன், தமது இச்சையால் திரு உரு கொண்டார் அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடல் தான் திருவிளையாடல இருக்கு. இந்த பாட்டு 4 வரியில திருவிளையாடல இருக்கு. அப்படின்னா வருத்தனாகி, முதல்ல இறைவன் திருவடியை படிக்கிறதுக்கு அவருக்கு தங்க கவச்சம் போடுறது, 10-11 விதமான அபிஷேகம் பண்றது, நல்ல சூப்பர் காஞ்சிபுரம் பட்டு வேட்டி வாங்கி கட்டுறது, நைவேத்தியம் சும்மா சக்கரை பொங்கல் அதென்ன போட்டு நைவேத்தியம் பண்றது, முட்டான்னு செலவு பண்றது, இதனாலெல்லாம் அவர் திருப்தி அடைவாரான்னு கேட்டா திருப்தி தான் அந்த நேரத்தோட சரி. இப்போ நமக்கு மத்தியானம் சாப்பாடு வந்த வீட்டில் சாப்பாடு போடுறாங்க, திருப்தியாக எப்படி ரொம்ப திருப்தியாக சாப்பிட்றேன், ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் சாயங்காலம் பசிக்குதா இல்லையா? சரி, மறுபடியும் சாயங்காலம் அவங்க வீட்டில் போய் சாப்பிட முடியுமா? இல்லை மறுபடியும் சாயங்காலம் அவர் வந்து போடுவாரா? அதெல்லாம் அல்ப திருப்தி. பரிபூர்ணமான திருப்தி இறைவனுக்கு தேவை வேண்டுமானால் அந்த மனசுல வேணும். மனசுல சிவாய நமவென்று சிந்தித்து இருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாள்.
இது நான் சொல்லல, போறவங்க வரவங்க சொல்லல, அப்பயே அது விட்டு போயிருக்காங்க. சிந்தித்தல இருக்கணும் சதா சர்வ காலமும். அதான் ஐயா சொல்லுவார், யாவும் சிவமே சிவமே யாவும் அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்து நான் முதல்ல என்னுடைய ஒரு கட்டுரை எழுத சொன்னாரு. அதுல முதல் வரி அதைத்தான் எழுதினேன் நான். இது எனக்கு கிடைத்த திருமந்திரம்னு எழுதினேன். அது ஒரு திருமந்திரம் இல்லை, திருமந்திர வார்த்தை தான் அது. திருமந்திர வார்த்தை. அந்த திருமந்திரத்தை அகஸ்திய ஐயாவின் மூலமாக எனக்கு உபதேசம் ஆச்சு. திருமூலர் வந்து சொன்னாருக்கிட்ட இல்லையா, அவர் மூலம் அவர் வார்த்தையை அகஸ்திய மூலமாக எனக்கு அது உதயமாச்சு. அதனால அந்த சித்தம் தெளிவானால் எல்லாமே சிவம் தான். அதனால அந்த அந்த வார்த்தைக்கு தான் முதல்ல இந்த பாட்டினுடைய முதல் வார்த்தை வருத்தனாகி. மனசு அப்படியே வெத்து போகுது அவருக்கு. யாருக்கு? நையா ஊரை பேர் ஒன்றும் சொல்லாம வரவுக்கு இருக்குங்களா யார் அப்படின்னு சொன்னா, கோவில்ல சும்மா பஜனை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது. மதுரையில ஒரு ஓரத்துல ஒரு கிராமத்துல எங்கேயோ உட்காந்து ஒரு பஜனை பாட்டு பாடிக்கிட்டு சாயங்காலம் உட்காந்து இப்போ நடக்குதா இந்த மாதிரி கோயிலில் பூஜை பண்ணோன்னா உட்காந்து பாரு, அவரோட ஒரு 4 பேர் உட்காருவாங்க. அது பஜனை பாட்டு பாடிட்டு ஓம் நமச்சிவாயாட்டு எழுந்து போடுவார். அதுதான் அவர் செய்கிற தொண்டு. அதனால என்ன ஆச்சு, அந்த ஊர் ராஜா பாண்டியன், வரகுண பாண்டியன், அந்த ராஜசபைக்கு ஒரு பெரிய சங்கீத வித்வான் வராரு. வந்தாரு ராஜா ஒண்ணு பெரிய. இந்த காலத்துல எல்லாம் பணத்தை விட லட்சுமியோட சரஸ்வதிக்கு கொஞ்சம் முதலிடம் இருந்தது அந்த காலத்துல. இப்ப இல்லை, இப்ப சரஸ்வதி எல்லாம் சும்மா, லட்சுமி தான் இப்ப ஃபர்ஸ்ட், இப்ப கலியுகத்துல. அந்த காலத்துல கற்றோருக்கு சென்றை விடாமல் சிறப்பு, அரசனுக்கு அவன் நாட்டுலதான் சிறப்பு. அரசனா இருப்பான் அவன் நாட்டுல தான். அவனுக்கு பாண்டிய ராஜாக்கு பாண்டிய நாட்டுல தான் சிறப்பு. சேர நாட்டுக்கு போனா என்ன சண்டைக்கு வந்திருக்கான குடியில தொக்காய் போடுறான், புரியுதா? ஆனா கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. அப்போ அந்த வரகுண பாண்டியன் வந்து பெரிய ராஜா சக்கரவர்த்தி இருந்தா கூட நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய சங்கீத மகாவித்வான் வராரு. அவர் பாட்டுக்கு வந்துட்டு போட்டது எப்படி இருக்கிறது? நம்ம ராஜா மரியாதை பண்ணி அவரை வரவேற்று உபசரித்து அவருக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணி நம்ம நாட்டில் 2 விற்க வச்சு அவரை நம்ம சபையில பாட வச்சு எல்லாருக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுக்கணும், ராஜா உபச்சாரம் பண்ணணும்னு விரும்புகிறாரு. எதிர்கொண்டு அழைக்கிறார் ராஜா. அவர் பல்லக்கில் வர்றார். அவர் பேரு ஹேமநாத பாகவதர்னு பேர். அவர் வந்து சங்கீதங்கிறது மொத்தம் 72 மேளகர்த்தான்னு சொல்லுவாங்க. 72 மேளகர்த்தான்னு. 72 மேளகர்த்தாவையும் கரைச்சு குடிச்சவர். ஈஸ்வரனே அவருடைய சமமா சங்கீதத்துக்கு பகவான் போட்டி போடுறதுக்கு ரெடி பாரு. அந்த மாதிரி சங்கீதத்துல வித்வான், இப்படிப்பட்ட யோகிதை உள்ளவரை போய் ராஜா வந்து கூப்பிடுறார். ஐயா, நீங்க வந்தது எங்க நாட்டுக்கு பெரும் மதிப்பு, மரியாதை, பெருமை, எங்களுக்கெல்லாம் சிறந்த கௌரவம். ஆகையால் நீங்கள் எங்கள் அரண்மனையில் வந்து ராஜசபையில் வந்து எங்களுடைய சங்கீத நிகழ்ச்சியை நிகழ்த்தி எங்கள் அனைவருக்கும் பேரின்பத்தை தர வேண்டும் என்று கோரிக்கை கொடுக்கிறார். அந்த என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சமஸ்கிருதத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வித்யா கர்வம்னு ஒன்று சொல்லுவாங்க. என்ன கொஞ்சம் இவரை விட எனக்கு கொஞ்சம் அதிகமா தெரியும்னு வச்சுக்க, இப்படிதான் பார்ப்பேன் அவரை. ஏன்னா கொஞ்சம் அதிகமா தெரியுமே, அவருக்கே ஒத்துக்கிறாரு. அவர் அளவுக்கு என்னால் தெரியாதுன்னு அவரே ஒத்துப்பாரு. ஒரு 7-8 இடத்துல ஒத்துண்ட பிறகு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, தலை முடிஞ்சு நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பார்க்கறது ஏமாந்துன்னா அப்படிங்களோம். அந்த திமிரு வந்துடும். யாருக்கு? ரொம்ப படித்தவங்களுக்கெல்லாம். அது வந்து சாபம். அது வந்து இல்லைன்னா
அவன் தான் வித்வான். வித்வத்து ஓகே, வித்யா கர்வம் போயிடுச்சுன்னா அவன் தான் வித்வான். அந்த வித்யா கர்வம் இருந்ததுன்னா அவன் வித்வான் கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்றது, வேதம் சொல்றது. எப்படா வித்தை சோதிக்கும்னு கேட்டா வித்யா தர்மேன சோபத்தே. ஒரு வித்தை வந்து அதை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது பெருமைப்படுகிறது, அந்த திமிரு வரும் பொழுது அது சிறுமைப்படுகிறதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ ஆனா இவன் வந்து கொஞ்சம் மாதிரியான ஆளு. நான் வரணும்னா எனக்கு அந்த ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் இடம் போடுவியா, அந்த இந்த வசதி பண்ணுவியா, அந்த வசதி அப்படின்னு எல்லா வசதியும் பண்ணித்தரேன் சுவாமி. சரின்ட்டு வந்து பாடுறதுக்கு வரணும்னா, சரி நான் பாடணும்னா உனக்கு ஒரு கண்டிஷன் போடுவேன், இஷ்டமா இருக்கா ஒத்துக்கிடா, இல்லாட்டி நான் ஒன்றும் பாட வர மாட்டேன். என்ன என்ன கண்டிஷன் ஐயா? அவன் என்ன நினைச்சான், எனக்கு இந்த இவ்வளோ வாத்தியங்கள் வேணும், அது வேணும், இது வேணும், அது வந்து கேட்க போகிறேன், நம்ம அதெல்லாம் பண்ணிடலாம், தாராளமாக செய்கிறேன், சௌகரியம் எல்லாம் பண்ணித்தரேன். இந்த பாண்டிய நாட்டில் என்னோட எதிர்த்து எவனாவது விட்டு பாடணும், புரியுதா? ஆனா அவன் ஜெயிச்சுட்டான்னா என்னுடைய சகல வித்தையும் இந்த பாண்டிய நாட்டுக்கு அடிமைன்னு நான் சாதனை எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன். அப்படி இல்லாம அவன் தோத்துட்டான்னா இந்த பாண்டிய நாட்டுல எவனும் சங்கீதமே பாடக்கூடாது, வாயை திறந்து ஒரு வயலும் பாடக்கூடாது. ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கிறான் ராஜா. ஆனா முதல்ல சங்கீத நிகழ்ச்சி நடக்கட்டும், சங்கீத நிகழ்ச்சி நடக்குது போகுது. ராஜா என்ன பண்ணிட்டான், நம்ம நாடு பாண்டிய நாடு இல்லை, முச்சங்கம் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் இருந்த நாடு, சாதாரண நாடா? சொத்தநாத பெருமான் இருக்கார் நமக்கு, அவர்கிட்ட சொன்னா எல்லாம் நடக்காதா? நம்ம கிட்ட இந்த சாதாரண கெப்பாசிட்டியா? நம்ம ராஜா வச்ச ராஜா தர்பார்ல எத்தனை புலவர்கள் எத்தனை சங்கீத வித்வான்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரெல்லாம கூப்பிட்டு கேட்கறான், யார் பயப்படுறாங்க. அவரோட பாகவதோட சங்கீத பருவத்துக்கு அளவுக்கு எனக்கு யோகிதை கிடையாது, எனக்கு அவன் ஒதுக்கிடுறான். கடைசியில யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த கோயில்ல ஒருத்தர் பஜனை எல்லாம் பாடிட்டு இருப்பாரு, ரொம்ப பக்திமான். அதாவது அங்கதான் இருக்கு புள்ளி, ரொம்ப பக்தி உள்ளவர். இந்த கர்வத்தை பக்தியால ஜெயிச்சிடுற மகாராஜா. கர்வம் அவனுக்கு, இவனுக்கு பக்தி. கர்வமும் பக்தியும் போட்டி போட்டா எது ஜெயிக்கும்? கர்வமா ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா அவன் கூட்டிட்டு வர கூட்டிட்டு வந்தாங்க. சரி, இவர் என்ன பண்றாரு ராஜா, அவங்கிட்ட கேட்க, எல்லாரும் பெரிய பெரிய வித்வான்கள் முடியாதுன்ட்டான். கோயில்ல பஜனை பாடுறவானாச்சே, இவனுக்கு என்ன தெரிய போகுது? பெரிய ஹார்மோனியம் பண்றாங்க, சங்கீதம் வீணாயினா கச்சேரி கச்சேரி எல்லாம் பண்ணியிருக்காங்க, எங்கேயாவது மியூசிக் கச்சேரியில் போய் கச்சேரியா பண்ணியிருக்கான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இவன் எங்க ஒத்துக்க போறான்னு நினைச்சிட்டு ராஜா என்ன பண்ணாரு, நீ ஏமநாத பாகவதரோட போட்டி போடுற நீ நாளைக்கு, புரியுதா? இது அரச கட்டளை, ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடுறாரு. அவர்கிட்ட ரிக்வஸ்ட் எல்லாம் பண்ணவே இல்லை. ஏன்னா ரிக்வஸ்ட் பண்ணா அவனும் என்ன பண்ணுவான், ஐயோ மகாராஜா எனக்கு அவனை அப்படி சொல்லிவிட்டானான்றது. இவன் தான் கடைசி ஆளு, இவனையும் விட்டா நம்ம மானம் போடுன்னுட்டு அவங்கள்ட்ட போட்டோம். இவர் மகாராஜா மகாராஜான்னு வர்றாரு, ஒண்ணுமே பேசவே விடல. பார்த்தாரு இவரு, வேற கதி கிடையாது, நேரம் போயிட்டு பை கொடுப்பாங்க வாங்கி அதே கோயிலுக்கு போனார். யார பார்த்தாரு, சொக்கனை பார்த்தாரு. வா, எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டியாப்பா, நான் பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்டுட்டு ஏதோ கஞ்சி குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு குடிச்சல வாழ்ந்துன்னு தான். நான் அங்கே போகலைன்னா ராஜா தலையை ஜீவ விடுவானே, நான் உயிரோடு இருக்கிறது பிடிக்கலையா உனக்கு? ஏன்பா இந்த மாதிரி பண்ணினேன் என்ன? நான் போகலைன்னா தலையை ஜீவ விடுவான், போனேன்னா பாண்டிய நாட்டுக்கே அவமானம். போகலைன்னா போய் தோத்தேன்னா பாண்டிய நாட்டுக்கு. அதை அவர் எப்படி ஃபீல் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாண்டிய நாட்டுக்கோ பாண்டிய அரசனுக்கோ அந்த அவமரியாதையா அவர் நினைக்கல. சொக்கநாத பெருமானுக்கு வந்த அவமானம்னு சொல்லிட்டாரு. இது வந்தது அவமானம் யாருக்கு? உனக்கு. இன்னும் எவனோ ஒருத்தன் வந்து நம்ம ஊர்ல வந்து கொடியை நாட்டிட்டு போறான்னா, அப்ப நீ என்ன பண்ற இங்க அப்படின்னு அவர் கேட்கிறார்.
ஒன்றுக்கும் பதில் வரல. சிவபெருமானோட பாட்டுக்கு சிவலிங்கம் அப்படியே அப்படியே ஒன்றும் இருக்க முடியல. பார்த்தாரு, சரி அதான் வருத்தம். அப்படியே மனசு குமரி வருத்தி அழுது பெரட்டு உருட்டு மட்டையை போட்டு முட்டிக்கிறார். அப்ப என்ன ஆகுது? அப்படியே மயங்கி விழுந்துடுறார் கோவில்லையே. இறைவா, நீதான் என்னை காப்பாற்றணும். ஒண்ணு, எனக்கு அவனோட பாடி எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய அந்த சக்தியை கொடு, இல்ல என் பிராணனை வாங்கிட்டு. இனிமே நான் அங்க போய் அரண்மனைக்கு போய் அவனுக்கு முன்னாடி நிற்காத மாதிரி இங்கேயே ஒரு சன்னிதானத்திலே என் உயிரை விட்டுடுறேன்னுட்டு அப்படியே மயங்கி சன்னிதானத்துல கொண்டுட்டார். அப்ப அதைத்தான் எழுதுறாரு சேக்கிழார் பெருமான். என்ன எழுதுறது? அது என்ன எழுதுறாரு? அப்பதான் அந்த பாட்டு எழுதுறாரு. வருத்தனாகி வந்து இறந்தவன் இசைப்பகை மாற்ற, அந்த இசைப்பகைய ப்ளஸ் பண்ணி மாற்ற விருத்தனாம் விறகாள், விறகு விற்கிறவன். விருத்தம்னா ரொம்ப ரோட்ல போற பிச்சைக்காரன்னு அர்த்தம். அந்த வார்த்தையெல்லாம் தான் எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. எப்படி இருக்கிறாங்க புலவர்கள்லாம். விருத்தம்னா உண்மையுமே இல்லாதவனுக்கு விருத்தம்னு செல்வங்கன்னு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் புரியும். விருத்தம்னா ஒன்றுக்கும் புரியாது. விருத்தனா விறகாளி என விறகு விற்கிற மாதிரி ரோட்ல போயிட்டு அவர் யாரு? விண்ணிழி விமானத்து உருவார். அப்படியே விண்ணில விமானத்திலேயே சஞ்சாரம் பண்ணக்கூடியவர் கைலாசபதி. ஆனந்த திருத்தனர், எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். இவனுக்கு மாத்திரம் கட்டத்தை கொடுப்பாரா? அதனால அவருக்கு என்ன தனது இச்சையா? அவருக்கு ஒரு ஆசை, சரி இப்படி எல்லாம் போய் ஒரு விளையாட்டு பண்ணுவோம், பண்ணிவிட்டு அவனை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மதுரை வீதியில விறகு வெட்டியாக விறகு வெட்டுபவனாக அவர் வர வரும் பொழுது இரவு நேரம் வந்து விட்டது. அப்ப வந்து அவருக்கு தூங்கணும். இந்த ஏமநாத பாகவதர் எந்த இடத்துல இருக்காரோ அங்க போய் அவர் வீட்டு திண்ணையில போய் படுத்துக்கிறார். திண்ணையில போய் படுத்துக்கிட்டு அவருக்கெல்லாம் மறுநாள் காலையில போட்டி நடக்க போகுது. ஒரு முதல் நாள் இரவு சிவபெருமான் அவர் வீட்டு திண்ணையில போய் படுத்திருக்காரு. அதை வேடிக்கை பாருங்க, அவன் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த கர்வியாக இருந்தாலும் அவனு இத்தனை நாள் பகவானை பத்தி பாடியிருக்கான் இல்லையா, அவனுக்கு அந்த புண்ணியத்தை கொடுக்கணும் இல்லையா. இப்படி பஜனை பாடிட்டு கோவில்ல பொழுதே போக்கிட்டு இருந்தவனுக்கு தரிசனம் கொடுக்கல. அவரு யாருக்கு தரிசனம் கொடுத்தார்? முதல்ல அங்க புரிஞ்சுக்கணும். அதான் தனி பெரும் கருணைங்கிறது. அதான் தனி பெரும் கருணை. அப்ப என்ன பண்றாரு? அவனுக்கிட்ட போய் அவன் வீட்டு திண்ணையில போய் படுத்துக்கிறார். அங்க உட்காந்து திண்ணையில உட்காந்து பாடுறாரு, பெரிய சங்கீதம் பாடுறாரு. பாடும் பொழுது அப்ப அதுக்கு உள்ளேயே அவருக்கு முன்னாடி பாகவதற்கு தெரிஞ்சு போயிடுது, நம்மளோட யாரோ கோயில்ல பஜனை பாடுறவன் வந்து நம்மளோட பாட போறானோ அப்படின்னு. அப்ப இவர் சொல்றாராம் தன்னுடைய சீடர்கள் கிட்ட, நாளைக்கு பாண்டிய நாடு நமக்கு அடிமையாக போகுதுரா நாளைக்கு காலையில அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. இவர் பாட்டுக்கு பாடுறாரு. அசையும் பொருள்கள் அசையாமல் இருக்கின்றன, அசையாமல் இருக்கும் பொருள் அசைய ஆரம்பிக்கிறது, மலைகள் எல்லாம் அசைய ஆரம்பிக்கிறது, கடல் அலைகள் அப்படியே நிற்கிறது, காற்று அப்படியே நிற்கிறது, ஓசை உலகமே ஓசை அடங்கி போச்சு ஒரு செகண்ட். அப்படி ஒரு சங்கீதம் அவர் பாடுறார். பாடினோன்னா இவன் பயந்துடுறான். யார் பாடுறது என்னன்னு வெளியில வந்து பார்த்தா இந்த மாதிரி விறகு வெட்டி மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு மனத்தை படுத்துருக்காரு. எழுப்பி, ஐயா நீங்க யார் ஐயா, என்ன இது இப்படி தேவ கானம், மதுர கானம், ஆனந்த கானம் கேட்டுதே, அந்த ஈஸ்வரனே வந்து பாடின மாதிரி இருந்ததே, அசையும் பொருள்கள் அசையாமல் இருந்ததே, அசையாத பொருள்கள் அசைய ஆரம்பித்ததே, அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமயமான சங்கீதத்தை கொடுத்தவர் யாரப்பா, நீ பார்த்தாயா, நீ இங்குதானே படுத்து கொண்டிருக்கிறார். என்ன சாமி நீங்க ஏதோ பேசுறீங்க, எனக்கு அதெல்லாம் அந்த மாதிரி பேசினாலும் எனக்கு தெரியாது, எனக்கு புரியுற மாதிரி பேசுங்க அப்படின்னா. அவரா பெரிய வித்வான்,
இவனுக்கு புரியுற மாதிரி அவர் பேச தெரியுமா? சரி, இப்போ ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சு, அது யார் அப்படின்றாரு. அப்ப புரிஞ்சுக்கிட்டான். செம்மா சாமி, நான் தான் பாடினேன் சாமி. அது நீ பாடினியா? என்னடா சொல்ற? அட, எனக்கு தூக்கம் வரல, கொச்சு கடிக்குது. சரி, ஒரு பாட்டு பாடுவோம், கொஞ்ச நாள் பாடினா அப்படியே தூக்கம் வந்துச்சு. நீங்க வந்து ஏற்க விட்டீங்களே சாமி. என்னப்பா இப்படி சொல்ற? பிரமிச்சு போயிருக்கிற, நீ சர்வ சாதாரணமா சொல்றியாப்பா. சரி, நீ யாருப்பா? எங்கப்பா இந்த சங்கீதத்தை கத்துக்கிட்ட? யாருப்பா உனக்கு சொல்லி கொடுத்தது? ஏதோ ஒரு சங்கீதம் ஒன்று பாடுறேன்னா யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் யாரும் உனக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்கலங்க, நானா கத்துக்கிட்டேன். என்னது, இப்படிப்பட்ட சங்கீதத்தை நீயா கத்துக்கிட்டியா? நான் எனக்கு 10 பேர் குரு, எனக்கு இன்னும் எனக்கு சரியா வரலன்னு பயமா இருக்கு. நீ ஒரே குருவே இல்லைங்கிறியப்பா, எப்படி கத்துக்கிட்டேன்னு? அதாங்க ஒருத்தர் இந்த கோயில்ல பஜனை பாடிட்டு இருப்பாருங்க. அவர்கிட்ட எங்க அம்மா போய், டேய் சும்மா இருக்க, அவர் சிவன் மேல எப்படி பாடுறாரு, நீ 4 பாட்டு கத்துக்கிறா போடான்னு மண்டையில 2 போட்டு அவர் பாடும்போது ஒரு பக்கத்துல கொண்டு உட்கார வச்சுருவாங்க. எனக்கா ஒன்றும் புரியாத, ஒரு பாடுறது ஒன்றும் தெரியாது. அம்மாவை காலம் அப்படியே காட்டு, அம்மாவை அடிப்பாங்க, சோறு போட மாட்டாங்க, அதுக்காக நான் பாட்டு காட்டம்மா பாட்டு வைக்கணும் அப்படின்ட்டு வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தேன், என்னமா அவர் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அவர் பாடுவார்ல நிறைய பாட்டு, அதில் ஒரு பாட்டு ஏதோ ஒன்று பாடினேன் ஐயா, அவ்வளோதான் ஐயா. என்ன சொல்ற நீ? கோயிலில் பாடுறவரா? ஆமாம். பேர் என்ன எனக்கு சரியா தெரியாதுங்க. நான் சொல்கிறேன், அந்த பேர் தானான்னு சொல்றியா? சொல்லுங்க. பானபத்திரரா? அதாங்க, அதில் பத்திரம்னு சொல்லுவாங்க அவரை பற்றி. அவர் தாங்க. எந்த கோயிலில் பாடுவார்? மதுரையில் என்னங்க கோயில் இருக்கு? ஒரே கோயில் தாங்க, சொக்கநாதர் கோயில். அங்கே தாங்க உட்காந்து பாடுவார். அப்படியா? அவரா உனக்கு குரு? அவர் பாடினதை கேட்டா நீ இப்படி பாடின? ஆமாம் சாமி. கொஞ்ச நாள் இருப்பா. உள்ள போனாரு, பட்டயம் எழுதினார். அடியேனுடைய மொத்த வித்தையும் சங்கீதமும் இந்த பாண்டிய நாட்டுக்கு அடிமைன்னு சாசனம் எழுதி கொடுத்தார். சாசனம் எழுதி கொடுத்து அவன் கையில கொடுத்தார். நீ என்ன பண்ற? நல்ல வேளை நீ வந்து என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் காப்பாத்தினப்பா. ஏன் என் உயிரையே காப்பாத்திருக்க நீ. உனக்கு நமஸ்காரம் பண்றேன்ப்பா. இந்த ஓலையை கொண்டு போய் அந்த பத்திரம் அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருப்பா. இதை அவர்கிட்ட எதுக்கு கொடுக்கணும்? யார் கொடுத்தான்னு சொல்றது சாமி? நான் படிக்க கொடுத்தீங்கன்னா அவர் யார் கொடுத்தா என்ன? நீங்க எழுதிட்டு தெரியல, படிக்க தெரியாத, என்ன எதுன்னு கேட்பாங்களா? தேவநாத பாகவதர் கொடுத்தாருன்னு சொல்லுப்பா. நாளைக்கு உங்களோட சங்கீதத்துல போட்டு போடுறதுக்காக வந்திருக்காரு, அவர் எழுதி கொடுத்தாரு, அவர் இப்ப மதுரையை விட்டு கிளம்பிட்டாருன்னு சொல்லுப்பா அவர்கிட்ட. அப்படியா சாமி? சொல்லிடுறேன் சாமி. கோயில் வந்துட்டார். யாரு? சிவபெருமான். இவரு அப்படியே மயங்கி போய் அப்படியே கிடக்காரு. இந்த ராத்திரிக்குள்ள எல்லா மாட்டும் முடிஞ்சு போச்சு. பொழுது முடியும் பொழுது வர்றாரு. நைட்டு பூரா அங்கேயே கிடக்காரு அவர் மயங்கி, சிவபெருமான் சன்னிதானத்திலேயே. அப்போ ஏந்து நம்ம உள்ள போயிட்டு அவனை சாமின்னு எழுப்புறாரு. எழுப்பி ஏந்தோடனே என்ன பண்ண? என்ன இங்கே படுத்து கிடக்கீங்க? உனக்கு ஒன்றும் புரியாதப்பா. நீ யாரப்பா? நீ எனக்கா புரியாது? எனக்கு எல்லாம் புரியும், எல்லாம் தெரியும். என்கிட்ட ஒன்று உண்மையை சொல்லுங்க, எதுக்காக நீ வந்து படுத்துருக்கீங்க? நான் படுக்கலடா பாயே, என் உயிரை விடுறதுக்கு ஒரு எழுப்பி விட்டியடா. அப்பதான் சொல்றாரு அவரு. அப்படியே நேரம் உள்ள போறாரு, சிவலிங்கத்தோட மறைஞ்சிடுறாரு. அப்பதான் பார்த்தாரு, ஆஹா, ஈஸ்வரனே நமக்காக வந்து பண்ணியிருக்காரு. அந்த ஓலையை மட்டும் கொடுக்க சொன்னாரு. அதே தான் ஐயா ஓமமும் சீரகான இன்னும் சொன்னாரு சாமி. அவர் பேரு பெரிய பழம் போட்டிருந்தாரு, நல்ல நகையெல்லாம் போட்டிருந்தாரு. அவர் தாங்க எழுதி கொடுத்தாரு. பார்த்தா இந்த ஹேமநாத பாகவதர் இந்த பாண்டிய நாட்டுக்கு தன்னுடைய மொத்த வித்தைகளையும் இந்த பாண்டிய நாட்டுக்கு அடிமையாக்கி உறுதியளிக்கிறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்காரு. என்னப்பா நீ சொல்ற? யார்ப்பா இது எழுத்து? என்னப்பா சொல்ற?
அதான் சாமி அதான் தெரியாது. அவர் ஏற்றி கொடுத்தாரு, கொண்டு போய் கொடுத்துட்டு வேணாரு. நான் மட்டும் விட்டு மகாராஜான போய் அவர் அரண்மனை, அவர் தங்கி இருந்த அரண்மனையில் பார்க்குறாங்க, வேக்கண்ட் ஒரு ஆளும் இல்லை. கடைசியில் பார்த்தா சிவபெருமான் தான் இந்த திருவிளையாடலை பண்ணியிருக்காரு, சிவபெருமான் தான் நம்மளை காப்பாற்றிருக்காருன்னு பாண்டிய மகாராஜாவும் எல்லா ஜனங்களும் அவருடைய புகழை கொண்டாடினாங்க. இது ஒரு சிறிய திருவிளையாடல் தான். திருவிளையாடல் புராணத்தை பற்றி பேசணும்னு சினிமாவில் திருவிளையாடலை டிஆர் மகாலிங்கமும் சிவாஜி கணேசனும் நடித்த ரோலை வச்சு நைஸாக பேசிட்டு தபாய்ச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த பாணபத்திரங்கிறவர் சிவனுக்கு கோயில் கட்டினாரா? சிவனுக்காக பட்டு பீதாம்பரம் என்ன வாங்கி கொடுத்தாரா? கோயிலுக்கு 10 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தாரா? இந்த பெரிய பணக்காரரா? சோத்துக்க திண்டாடுறவர். அவருக்காக இவர் ஏன் இறங்கி வரணும்? இதுதான் இந்த தத்துவம். இந்த தத்துவத்தை சொல்றதுக்காகத்தான் இதை சொன்னேன். ஒரு சாதாரண பாமரன் தானே சுவாமியவன். இவனுக்காக அப்படிப்பட்ட ஒரு மகேஸ்வரன் இறங்கி தெருவில் போய் விறகு வைக்கிற மாதிரி நினைச்சு அவன்கிட்ட போய் பாட்டு பாடி அவன் ஊரை விட்டு கொடுத்து இதெல்லாம் ஏன் பண்ணணும்னு கேட்டா, அங்கதான் வந்து வருத்தனாகி வந்தாம எல்லாரும் சிவபெருமான் கிட்ட சிந்தையில சிவனை வச்சு போகும் பொழுது அந்த சிந்தைக்குள்ள சிவன் வருமானத்துக்கு இது ஒரு உதாரணமா இருக்காங்க. அவன் பார்க்கவே இல்லை, அவனுக்கு தெரியாம தான் போயிருக்கு உள்ள. அவனுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்கல. இந்த மாதிரி இவன் தான் என்னோட போட்டு போடுறாங்கடா, நம்ம போய் சண்டை போடுறது நம்ம கூட்டு போவோம். நம்ம அடியாள்களை நம்ம ஆட்களை கூப்பிட்டுட்டே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தாங்க அடிக்க வரேன்டா, நீ வாடான்னா 4 பேர் வருவான், கூட்டு போவான். அந்த மாதிரியா பண்ணாரு இவர் மயங்கி கிடக்காரு. அவர் போய் வேலையை முடிச்சுட்டு விட்டார். அதுக்காக எல்லாருக்கும் ஒரு அறிவுரை இந்த திருவிளையாடல இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்னன்னு கேட்டா, எப்படிப்பட்ட ஈசனும் நம் கை பிடிக்குள் அடக்கணும். எப்போ? அதான் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவிப்பவர்க்கு இல்லை பயமே. அதனாலதான் அவர் சொன்னான் அப்பையா இல்லையா, சிவாய நம என்று சிந்தித்திருப்பவருக்கு. அதனால இப்படிப்பட்ட ஒரு சிவபெருமானுடைய திருவிளையாடலை சொல்லணும்னா 40 நிமிஷம் போறாது, 40 நாள் வேணும். முதல்ல அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வரணும் இல்லையா, ஒரு வச்சபடியாக சமாளிச்சுக்கலாம். அதனால அதான் அவர்கிட்டே சொன்னான், ஒரே ஒரு திருவிளையாடலுக்கு வச்சுன்னு அப்படி சமாளிச்சுடுவேன்னு அப்படியே சொன்னேன். உண்மையை சிவபெருமானுக்கு முன்னாடி சொல்லணும், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டு அனைவரும் இறைவன் திருவடிக்கு மனதை வைத்து, அதாவது ஒரு பாடல் வரும். என்ன பாடல்னா, உள்ளம் என்னும் கோயிலிலே உரைகின்ற இறைவா அப்படின்னு ஒரு பாட்டு. உள்ளத்தை அதான் திருமலர் சொல்லிட்டார. என்ன சொன்னாரு? உள்ளம் வெறும் கோயில், உன்னுடம்பு ஆலயம். ஆலயம். வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், வாய் கோபுர வாசல். கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கு. உள்ளத்தை முதல்ல கோயில் ஆக்குறாங்க. அதுல தானா வந்த ஒரு நீ ஒன்றும் கும்பிட வேணாம். இங்க போய் குப்பத்தட்டி பக்கத்தில் உட்காந்துக்கா. அத ராம் சூரத்குமார் திருவண்ணாமலை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெரிய யோகி ராம் சூரத்குமார், வெறும் ராம் சூரத்குமார் சொல்லக்கூடாது, யோகி ராம் சூரத்குமார் சொல்லுவாங்க. அவர் குப்பத்தொட்டியில சாக்கடையில பக்கத்துல பண்டிகை எல்லாம் இருக்கும். நாத்த நாரம், அந்த நாத்த நாரம் அங்க உட்கார்ந்து இருப்பாரு. அவருக்கு சீடர்கள் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள். அதுல ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஐயா சாமி, நீங்க ஏன் சாமி இங்க உட்காந்துருக்கீங்க? எங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கு சாமி, வாங்க எங்க வீட்டுல வந்து இருங்க, எல்லா பணிபடிகளும் நாங்க செய்யறோம், இங்க ஏன் சாமி உட்காந்துருக்கீங்க? அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இங்கதாண்டா எனக்கு நிம்மதி, இங்கதாண்டா என்னை பார்க்க ஒருத்தரும் வரமாட்டான், இங்கதாண்டா எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை. உங்க வீட்டுல நான் இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே 100 பேர் டெய்லி வரமாட்டா என்னை பார்க்கறதுக்கு. நீ இங்க வந்து பார்க்குற பத்திய அதை பார்த்துட்டு போ அப்படின்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, சித்தர்கள் எல்லாம் சித்தத்துல
அதுக்கு சாக்கடையும் சந்தானம் தான். அந்த மாதிரி உண்மையான பக்தி வேண்டும். உண்மையான பக்திக்கு இறைவன் பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவமும் இந்த பதில் இந்த தத்துவத்தில். உண்மையான பக்தியால ஒரு கதாரணம் அவனுக்கு சொன்னாரா இல்லையா பதில்? அது மாதிரி எல்லோரும் இறைவனிடம் இடையறாத பக்தியுடனும் நம்மால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து கொண்டும் மகா பரிவா காஞ்சி பரிவா சொல்லுவார், வலது கை இறைவனுக்கு கொண்டு செய்ய. நம்மை படைத்த இறைவன் இப்போ வந்து ஒரு 80 வயது வரைக்கும் நம்மளோட உயிரோ உடம்புக்குள்ள வச்சிருக்காங்க. அவர் தான் வச்சிருக்காங்க. அவர் நினைச்சாக்கு இருக்கும் போதே கால வரைக்கும் நம்ம போயாகும் வச்சிருக்காருல, அதுக்கு அவருக்கு தொண்டு செய்யணும். வேற எதுக்கு வேண்டாம். அதாவது ஆயுச கொடுக்கறது ஆண்டவன் தான். பாக்கி எதை கொடுக்கறது வேணா நம்ம சாமர்த்தியம், நம்ம பலம், நம்ம அரசியல், நம்ம செல்வாக்கு எல்லாம் சொல்லிக்கிறோம். ஆயுசை யாரு கொடுப்பா? ஆண்டவன் தான் கொடுக்கணும் இல்லையா? அதனால அந்த ஆயுளை கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி உடையவனாக நம்மளால் முடிந்த அளவுக்கு என்ற அளவுக்கு எண்ணத்தால், சொல்லால், செயலால், சரீரத்தால், புத்தியால், ஞானத்தால், வாக்கால், ஏதோ மனதால் கூட செய்யலாம், கொண்டு செய்யலாம். அதே போல இடது கை ஏழைகளுக்கு சொல்லுவார், சொல்லுவார், இடது கையால கீழே இருக்கிற வடை பாரு, கஷ்டப்படுற வடை பாரு, அவளுக்கு ஒரு நாள் முடிஞ்ச உதவிகளை செய்யும். இதுதாண்டா தானம், இது தர்மம் அப்படின்பா சரிவா. தான தர்மங்கிற வார்த்தைக்கு இதுதாண்டா உனக்கு அவர் கொடுத்துருக்காரு வாழ்க்கை, அதுக்காக நீ தானம் பண்ணு சுவாமிக்கு. அவர் உனக்கு கொடுத்துருக்காரு, அதனால நீ ஏழைகளுக்கு தர்மம் பண்ணு. தான தர்மம் அப்படிங்கிறதுக்கு இதாண்டா அர்த்தம்னு காட்சி போய்வார் சொல்லுவாங்க. அது போல எல்லோரும் இன்பத்திற்கு நினைப்பதே எல்லாமும் வேறொன்று மதியன் பராமரம். ஆவித தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, கூடம் வாழ்க, செப்பேல் ஏற்றிய மங்கை வாழ்க, ஆணையம் நின்று வாழ்க, ஆதிலா வள்ளி வாழ்க, வாழ்க ஸ்ரீ ஹரியாரா எல்லாம் வாழ்க 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 வாழ்க. ஓம் நம சிவாய. சிவாய